செங்கோட்டையன் அவர்களை வந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கல, கட்சி பொறுப்பை மட்டும் பறிச்சுக்கிட்டாங்க. கட்சி பொறுப்பை பறிக்கிறாங்கன்னா என்னன்னா, திரும்ப எப்போ வேணால் அதை கொடுக்கலாம், திரும்ப வந்து செங்கோட்டையன் வருவார். அதுதான் வந்து மனம் திருந்தினால். மனம் திருந்தினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. நம்ம மீண்டும் தாய் கழகத்துக்கு இணைஞ்சிட்டாங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் வந்து இதில் பார்க்கணும். ஸோ அப்படி பறிப்பதன் மூலம் வந்து நாளைக்கு வந்து எந்த ஒரு தலைவர்களும் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த கருத்தை சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு பல இடத்துல ஒரு ஆதரவுகள் வந்ததுக்கு, என் திமுக சைட்லேருந்தே ஆதரவு வந்தது. அப்புறம் வந்து பல ஆதரவாளர்கள் அவர் வீட்டில் போய் சந்திக்கிறாங்க. சரி, திமுகவிலே நிறைய பிரச்சனை இந்த மாதிரி நடக்குது, ஓகேங்களா? அப்படி நடக்கும்பொழுது திமுக வந்து இந்த விஷயத்த வந்து சரி அதிமுகவில் நடக்கிற ஒரு விஷயம் இது ஏன் வந்து அவங்க கருத்து சொல்லணும், ஓகேங்களா? இப்போ திமுக குடும்பத்தில் கனிமொழி அவர்களும் ஒரு தலைவர் தான். அடுத்தது பொது தலைவர் கனிமொழி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்க முடியுமா அவங்களால? ஏன் உதயநிதி கொடுக்குறாங்க? அதை பற்றி வந்து அதிமுக தலைவர்கள் பேச மாட்டாங்க. அவங்க கட்சி சரி, அதிமுக தலைவர்கள்ட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அடுத்த கட்சியில் என்ன நடக்குது, அடுத்த கட்சியில் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கலாம் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் விட்டு பார்த்துருக்கே மாட்டீங்க. வேற எந்த தலைவராக சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்ல மாட்டாங்க. ஸோ அதிமுக தலைவர்கள் வந்து அந்த டிசிப்ளினை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. திமுக தலைவர்கள் அப்படி இல்லை.